ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது தெய்வா டெரகோட்டா ஜுவல்லரி சேனல். இது என்னோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. ஸோ ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன் சேனல் பற்றி. சேனலில் நான் என்னோடய ஜுவல்லரி மேக்கிங் ப்ராசஸ் அண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு கிராண்டான பெண்டன்ட் பண்ண போகிறேன். எந்த மோல்டும் யூஸ் பண்ணாமல் சிம்பிளான டூல்ஸ் அண்ட் கட்டர்ஸ் வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு கிராண்டான பெண்டன்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நான் சில டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதுவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம ஸ்லாப் பண்ணணும். க்ளே யூஸ் பண்ணி ஸ்லாப் பண்ணணும். ஸ்லாப் ஈவன் திக்னஸாக இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஈவன் மெஷர்மெண்ட்டில் இருக்கிற ஸ்கேல்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்லாப் க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஸ்லாப்பில் நம்ம கட்டர் யூஸ் பண்ணி நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை எடுக்க போகிறோம். கட்டரில் ஃபஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சர்ஃபேஸ் நம்ம ஸ்மூத் பண்ணணும். சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருந்தால் மட்டும்தான் இம்ப்ரெஷன்ஸ் நல்லா க்ளீனாக இருக்கும், நமக்கு டிசைனும் நல்லா வரும் ஃபைனலாக வரும்போது. ஸோ ஸ்லாப் ஸ்மூத் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் ஆயில் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி எவ்வளோ நீட்டாக ஸ்மூத் பண்ண முடியுமோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கட்டர், ரவுண்ட் கட்டர் யூஸ் பண்ணி இந்த ஒரு கார்னர் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த கட் பண்ண இடத்துலையுமே நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுடுறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா எங்கேயுமே கிராக்ஸ் இருக்கக்கூடாது. கிராக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேக் பண்ணும்போது பெண்டன்ட் உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கிராக்ஸ் எங்கேயும் இல்லாமல் பார்த்துக்கணும். எவ்ரி டைம் நம்ம அதை என்ஷூர் பண்ணிக்கணும். நம்ம எங்கேயாவது கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல கிராக் இருக்கக்கூடாது அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்லா சர்ஃபேஸ் ஸ்மூத் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த சேம் கட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சர்க்கிள் இம்ப்ரெஷன் கொடுக்க போகிறோம். கரெக்டாக சென்டரில் பார்த்து அந்த இம்ப்ரெஷன் கொடுக்கணும். ஜுவல்லரி மேக்கிங்கில் என்னென்னா சின்ன ஒரு அந்த நம்ம இம்ப்ரெஷன் கொடுக்கும்போது சின்ன ஒரு தப்பு நடந்துட்டாலும் அது ஃபைனலாக வரும்போது நல்லா இருக்காது. ஸோ இம்ப்ரெஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்குறது. அதை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அப்படின்னா தான் ஃபைனல் டிசைன் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் இதை விட ஒரு சின்ன கட்டர், நெக்ஸ்ட் சைஸ் கட்டர் எடுத்து இன்னொரு சர்க்கிள், இன்னர் சர்க்கிள் ஒன்று கொடுக்குறோம். அதுவும் பார்த்து கரெக்டான சென்டரான பொசிஷன் பார்த்து கொடுக்கணும். இப்போ அது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சின்ன சின்ன ஹோல்ஸ், சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் அந்த டூல் யூஸ் பண்ணிவிட்டு, இதுக்குன்னு டூல்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ஹோல்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் போடுறோம். கொஞ்சம் பொறுமையாக போடணும், நீட்டாக வரணும். நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட பெயிண்டிங் பற்றியெல்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரியும். அந்த டீட்டெயில்ஸ் எப்படி வந்திருக்கு, பெயிண்ட் பண்ணும்போது அது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே கரெக்டாக பண்ணால் தான் அங்கே அது நல்லா வரும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அதோட அந்த வெளியில் இருக்கிற அந்த ஸ்பேஸில் ஸ்ட்ரோக்ஸ் போட போகிறோம். இது போடுறப்ப அது எப்படி இருக்கும்னா ஒரு பீகாக் ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அழகாக ஸ்ட்ரோக்ஸ் போடணும்.
ஸ்ட்ரோக்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்குள்ளேயும் சின்ன சின்ன ரவுண்ட்ஸ் போட போகிறோம். அதுவும் அந்த சேம் டூல் நம்ம எதை வச்சு ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ரவுண்ட்ஸ் போட்டோமோ அதே டூல் வச்சு போட போகிறோம். ஸோ இது போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த சென்டரில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் க்ளே நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் ஸ்கோர் அண்ட் ஸ்லிப்பு, இல்லை ஸ்லிப் அண்ட் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா அந்த 2 பீஸும் அட்டாச் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா நல்லா ஸ்கோர் பண்ணணும் அந்த ஏரியாவை. மீன்ஸ் நல்லா அதை வச்சு என்ன சொல்கிறது, அந்த அந்த எந்த இடத்துல அட்டாச் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸ் போட்டுட்டு அதில் க்ளே பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை க்ளூ மாதிரி அப்ளை பண்ணணும். 2 பக்கமும் அப்ளை பண்ணணும். 2 பீஸ்லையும் அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு அதோடு விடக்கூடாது. அதோட எட்ஜஸை நீட்டாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விடணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த பீஸ் நம்ம ஃபைனலாக பேக் பண்ணி எடுக்கும்போது கூட டிட்டாச் ஆகாமல் இருக்கும். ப்ராப்பராக அதை அட்டாச் பண்ணணும். ஸோ இப்போ நான் அதான் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த 2 எட்ஜையும் அட்டாச் பண்ணதே தெரியாத மாதிரி பண்ணணும். இந்த டெக்னிக்கு பேர் ஸ்கோர் அண்ட் ஸ்லிப் டெக்னிக். இது யூஸ் பண்ணி தான் நம்ம 2 பீஸ் ஆஃப் க்ளேயை நம்ம அட்டாச் பண்ண முடியும். ஸோ என்னோட நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ்லேயும் நான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது அந்த இடத்தையும் நம்ம நல்லா நீட்டாக ஸ்மூத் பண்ணிக்கணும். ஏன்னா சர்ஃபேஸ் நீட்டாக இருந்தால் தான் கொடுக்குற இம்ப்ரெஷன் நல்லா தெரியும். ஸோ நம்ம அட்டாச் பண்ணதே தெரியாத அளவுக்கு அதை நீட்டாக ஸ்மூத் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நான் இப்போ அதில் கொஞ்சம் இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் பீட்ஸும் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபைனலாக இருக்கிற அந்த அவுட்டர் சர்ஃபேஸ்லேயும் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பீட்ஸை நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். பீட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்படி தான் இருக்கும் ஃபைனல் அவுட்புட். Hope you like the video.